அக்டோபர் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது 2025 தீபாவளி வாரத்துடைய ஸ்பெஷல் வீக்லி டாப் 10 கொண்டாவும் இருக்க போது. ஸோ வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கொண்டால என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருவோம். நம்ம கூட 10வது இடத்துல பார்க்க போற படம் மனிதன் நம்ம ரஜினி நடிச்சு 87ல வந்து ஒரு வேற லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னும் பல ரெக்கார்டுகளை பண்ணியிருந்தது. ஆனா இப்போ நான் ரிலீஸ்ல வரும்போதே சொல்லியிருந்தேன் இது கம்மியான தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க சிட்டியை பொறுத்தவரை. ஆனால் தமிழ்நாடு லெவலில் நிறைய நல்ல தேட்டர்கள் இருந்திருந்தாலும் இந்த படம் இப்போ எப்படி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுன்ற மாதிரி பேசியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த படம் வந்து ரொம்ப சொற்பமாக தான் போச்சு. ஆக்சுவலி செகண்ட் வீக்ல வாஷ் அவுட்டே ஆகுது. லாஸ்ட் வீக் கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 தேட்டர் 5 தேட்டர் ஏற்றுவாங்களான்னு பார்த்தா ஆனால் 10 தேட்டர்ல தான் மெயின்டைன் பண்ணி 1 வீக் ஓடிச்சு. ஸோ ரஜினியோட மனிதன் ரீரிலீஸ் படம் ஒர்க் அவுட் ஆகலாம் தான் சொல்லணும். இது நிறைய பேர் லாபம் வந்திருக்கலாம், இது ரீரிலீஸ் படம் தானே அப்படி தானே இப்படி தானே சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலி அந்த காலத்து படத்துக்குலாம் இப்போ 4K தொழில்நுட்பம் பண்ற ஒரு காசு, அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் பப்ளிசிட்டி இதெல்லாம் விட்டுருங்க. கியூபுக்கு வந்து ஒரு தேட்டருக்கு 12,000 கேட்குறாங்க. இல்லை எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துங்க. நம்ம 9வது இடத்துல பார்க்க போகிற படம் ரேம்போ. இந்த ரேம்போ படம் போன வாரம் தான் வந்தது, அதுவும் சன்னேஸ்ட் ஓடிடிலே டேரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கு கூட செல்ஃப் எடுக்கல் தான் சொல்லுங்க. ஏன்னா ஓடிடியில் வந்து அடுத்த வாரமே இந்த படத்தை வந்து டிவியில் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓடிடியில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தா இந்த படம் கிட்டத்தட்ட ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு டிவியில் போட்டுருக்கலாம் மினிமம் ரேஞ்சில் சொல்கிறேன். ஆனால் இந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமே ரிவ்யூலாம் எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி நம்ம அருள்நிதி படம் மினிமம் கேரண்டியாக இருக்கும். இந்த படத்தை தேட்டரில் விடாமல் ஓடிடியில் விடுறாங்கன்னு போது நம்ம யோசிக்க தேவையான்ற மாதிரி படம் வேற லெவல். ஆக்சுவலி இல்லை முத்தையா வர டேரக்டருங்க. அந்த மனுஷன் ரூரல் அப்புறம் கம்யூனிட்டி சப்ஜெக்ட்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு படத்தை வந்து வேற லெவலில் ஒரு வேற மாதிரி ஜானரில் பெருசாக ஒரு வாரம்னு பார்த்தாக்கா ரொம்ப கேவலமாக படம் பண்ணியிருக்காரு தான் சொல்லுவோம். ஆக்சுவலி இல்லை என்ன கதை, என்ன ஸ்க்ரீன் பிளே, என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எனவே நம்மளாமே சேர்ந்து வந்து நீங்கள் ரூரல் படமே பண்ணீங்க, கம்யூனிட்டி படமே பண்ணுங்க, இங்கே மாதிரிலாம் வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு படம் பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. எனவே அருள்நிதி படம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் போய் பார்த்து தேவையில்லாத வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கூட 8வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மகாவதார் நரசிம்மா. இந்த படம் ரிலீஸ் ஆனது 25 ஜூலை. அதாவது தலைவன் தலைவி இன்னும் ஒரு சில படங்கள் வந்தது. ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்ப 84 நாள் ஆகுது. நடுவில் ஒரு 1-2 வாரம் தியேட்டர்ல இல்லனாலும் இப்ப கண்டினியூவா தியேட்டர்ல போய் ஒரு 85 நாளைக்கு இது ஒரு தமிழ் படம் டப்பிங் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு அனிமேஷன் படமா ஒரு வேற லெவல்ல வந்து தியேட்டரிக்கல் சர்வே எடுத்துட்டு இருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் புது படங்கள் எண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக போது இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா ஒரு தியேட்டர்லயே போட்டு ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு பாக்குறேன். பட் பெருசா எக்ஸ்ட்ரா பீஸா நிறைய படங்கள் வராதனால நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம கண்டினியூவா கவுண்டர் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னும் ரன்னிங் சர்வே கொடுத்துட்டு இருக்குல்ல. நம்ம கூட அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் குஷி படம் ரிலீஸ் ஆகி 22 நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த 22 நாள்ல பாத்தீங்கன்னா இப்ப சிங்கிள் தியேட்டர் அதாவது ரோஹில மட்டும் தான் சிட்டியை பொறுத்த வரைக்கும் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. வேற தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சில தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கலாம். ஆனா ரொம்ப சொற்பமா தாங்க ஓடிட்டு இருக்கு. படம் ஒரு வாரம் மட்டும் தான் பிக்கப் இருந்தது. விஜயோட கரூர் சம்பவம் இந்த படத்துக்கு மைனஸ் ஆயிடுச்சா இல்ல மக்கள் வந்து இந்த குஷி படத்தை எக்கச்சக்கமா டிவிலேயே போட்டாங்க, இதை போய் தியேட்டர்ல ஏன் பார்க்கணும்னு நினைச்சாலான்னு தெரியல. எனிவே இவங்க வந்து இந்த படத்தையும் நல்ல ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் 4K இன்னும் நிறைய விஷயங்களா பண்ணி இதுக்கு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி அந்த கியூப் எல்லாம் செலவு பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா அதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தாங்க சொல்லணும். விஜய்க்கான மாசம் வந்து எல்லா படமும் காப்பாத்துன்ற மாதிரி இந்த குஷியம் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்திலே 5 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி இப்ப அப்படியே வந்து லைட்டா சர்வே கொடுத்து அந்த ரன்னிங் டே ரெக்கார்டுன்றதுலயும் பாத்தீங்கன்னா குஷி ரீ ரிலீஸ்லயும் 25 டே ஓடிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அடுத்த வாரம் தியேட்டர்ல ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு தியேட்டர்ல வச்சு அந்த 25 டே கம்ப்ளீட் ஆகலாம். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் F1 படம் ரிலீஸ் ஆகி 112 113 நாளும் இன்னைக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல ஓடிட்டு தான் இருக்கு. இந்த படம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. எத்தனை நாளைக்கு ஓடுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் ஒரு படமா இந்த F1 இருந்துட்டு இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு 1 இயர் ஓடனா கூட ஆச்சரியப்படலாங்க சொல்லுவேன். நம்ம கவுண்டர்ல நிறைய படங்கள் வரும்பொழுது நம்ம இந்த படத்தெல்லாம் வந்து தியேட்டர்லயே ஓடிட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ற மாதிரி விஷயங்கள் வரும். நீங்க புரிஞ்சுங்க. அப்புறம் நடுவில் படங்கள் எதுவும் இல்லைன்னும் போது நம்ம எடுத்து விடுவோம். அதுக்கெல்லாம் வர்த்தா இருக்குதா இல்லையான்றதுலாம் ஃபியூச்சர்ல தெரிய போகுது. இப்ப இது வர்த்தா தாங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா தீபாவளிக்கு அவ்வளவு படங்கள் வருது. நிறைய படங்களுக்கு வாஷ் அவுட் வந்துருச்சு. ஆனா இந்த படம் 113 நாள்ல கூட பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல இருந்தும் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. சோ தீபாவளி படங்கள் வரும்போது அந்த வாரத்திலேயே சர்வே பண்ணுதுன்னா இன்னும் இந்த படம் ஓடுறதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்லணும். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல 4 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் சக்தி திருமகன் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். இந்த படம் 25 நாள் ஓடிடுச்சு. ஆனா நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடல தாங்க சொல்லணும். ஆக்சுவலி வாரம் ஆரம்பிக்கும் போது எங்கேயோ கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஆனா தமிழ்நாடு லெவல்ல 25 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சக்தி திருமகன்றது நம்ம விஜய் ஆண்டனி ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப முக்கிய போச்சு. ஆனா அது மாதிரி இல்லாம அதே மாதிரி லாஸ்டா வந்த மார்கன் மாதிரி கொஞ்சம் பெருசா இல்லாம இது ஓரளவுக்கு நல்ல சர்வேவிங் தான் சொல்லி ஆகணும். சக்தி திருமகனுக்கு இப்ப தீபாவளி வீக்ல கண்டிப்பா தியேட்டர்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம். கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஓடிடில வந்துரும். சோ ஓடிடி சர்வே கண்டிப்பா இந்த படத்துக்கு வரப்போகுது. இந்த படத்துக்கு நெக்ஸ்ட் வீக் தியேட்டர்ல இல்ல போன வாரத்திலேயே தியேட்டர் கம்மி ஆயிடுச்சுனாலும் நான் ஏன் எடுத்து பேசிட்டு இருக்கேன்னா இந்த படம் அந்த அளவுக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் ரிவ்யூ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிருக்கு. ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் கொடுத்து தான் இப்ப பல படங்கள் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் இந்த படத்துக்கு இல்லன்றதுக்கோசம் நான் கீழே கொண்டு போறதுக்கு விரும்பல. ஏன்னா படம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. நம்ம உடல் அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் கம்பி கட்டின கதை. இந்த கம்பி கட்டின கதை தீபாவளி ரிலீஸ் தான் நாளைக்கு தான் வரப்போகுது. இதுல நம்ம நட்டி ஹீரோவா பண்ணிருக்காரு. ஆனா இது நட்டியோட சோனா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லா சதுரங்க வேட்டை மாதிரி இன்னும் நிறைய ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா
கொஞ்சம் அந்த ஏஜ் ஆனர் மாதிரி கொஞ்சம் அடல்ட் விஷயங்கள்லாம் வந்து நம்ம நட்டி படத்துல அதிகமா பார்க்க முடியாது. ஆனா அந்த மாதிரி படத்துலயும் நட்டி நடிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா எவ்வளவு கேரக்டர் எடுத்துட்டார். ஸோ இதையும் எடுத்துட்டாரான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு படத்தோட ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு உப்மா படம் ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஆனா சதுரங்க வேட்டை மாதிரி எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு சில பேருக்கு ட்ரைலர் அந்த ரேஞ்செலாம் வச்சு. நட்டினாலே அவருக்கு ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குதா, அதை தாண்டி தீபாவளி ரிலீஸா இந்த படம் வருது. ஸோ தேட்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர்கள் கிட்ட நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையுமே கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீக்ல ஓடுதான்றதை தாண்டி இந்த வீக்கெண்ட்லேயே அது சர்வே பண்ணி வீக் டேஸ் வரும்போது எத்தனை தேட்டர் ஓடுதுன்றதை அடுத்த வாரம் பார்ப்போம். பார்ப்போமா இல்லையான்றது எனக்கு டவுட்டாக தாங்க இருக்கு. ஏன்டா இவ்வளோ மைனஸ் கிரேடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம புது படங்கள்லாம் வந்து ஓப்பனை தான் பார்ப்போம். ஓப்பனி தான் இந்த அளவுக்கு கவுண்டர்லேயே மேலே வச்சிருக்கேன். ஆனா இந்த ட்ரைலர் பாருங்களேன், நம்ம நட்டிக்கும் இந்த ட்ரைலருக்கும் நம்மளுக்கு பெருசா நல்லபடியா பேச வாய் வரலைங்க. நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே ஆறாவதுல பார்க்க போற படம் சின்சான் தி ஸ்பைசி. சின்சான் தி ஸ்பைசி இன்னி வரைக்கும் ஒரு 10-20 தேட்டர்கள் நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓடுது. நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தேட்டர்கள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு இது 4வது வாரம் வரப்போகுது. அதாவது 21 நாள் தேட்டர்களை கம்ப்ளீட் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஓரளவுக்கு நார்மல் தேட்டர்களை வந்ததாலும் 2 வாரமா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தேட்டர்களை சர்வே ஆச்சுமே சொல்லும். மற்ற படங்கள்லாம் பெருசா ஸ்கிப் ஆயிட்டு இருந்து. ஆனா இந்த தீபாவளி வாரத்துல சின்சானால சர்வே பண்ண முடியாத அளவுக்கு 2 தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த தீபாவளிக்கு அந்த படங்கள் சர்வே பண்றதை வச்சு இந்த படம் தேட்டர்கள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது நெக்ஸ்ட் வீக்ல பாத்துறோம். நம்ம கூட அடுத்ததா இதே 6வது வாரத்துல பார்க்க போற படம் கிஸ் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம். இந்த படமும் 21 நாள் தேட்டர்களை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அதுவும் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2-3 தேட்டர்ல ஓடி கம்ப்ளீட் பண்ணிச்சு. சக்தி திருமணனுக்கும் கிஸ்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய வாரம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு நல்ல கிளாஸ்ல ஓடிட்டு இருந்து அல்ல சக்தி திருமணனை தாண்டி கிஸ்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேட்டர்கள் ரன்னிங்ல ஜெயிச்சிச்சு. இந்த படத்துக்கும் அடுத்த வாரம் தேட்டர்கள் கிடையாது. எனிவே 25 நாளைக்கு ஒரு படம் தேட்டர்களை இப்ப சர்வே பண்ணுது. அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் பட்ஜெட், இன்னும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ், அப்புறம் ரிவ்யூ ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே வந்து கிஸ்ஸுக்கு ஆகட்டும் சத்ய திருமணனுக்கு ஆகட்டும் ஓரளவுக்கு பெட்டரா தான் இருந்திருக்கு. பெருசா பிச்சுக்கிட்டு வரல அவ்வளவுதான். எனவே அந்த ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. சோ நம்ம கவுண்டனா பார்க்கும்போது 6வது கவுண்ட் பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்க எல்லா படமும் அவுட் ரேட்டட் படங்களா, மைல்டு சர்வே சாதிச்ச படங்களா இருக்குன்றதுக்கோசம் தான் பேசிட்டு இருக்கோம். இந்த படத்துலாம் தேட்டர்களே இல்லன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டு பேசினா சர்வேவிங்கிறதுக்கு என்ன மரியாதை இருக்கு? நம்ம கவுண்டர்ல 5வது பார்க்க போற படம் மதராசி படம் ரிலீஸ் ஆகி 42 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த படம் 2-3 வாரமாவே ஒரு தேட்டரில் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அடுத்த வாரத்துல தேட்டர்களே கிடைக்கல. ஆனா அடுத்த வாரம் தேட்டர்களே கொடுக்கலாலும் இந்த படத்தை ஏன் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணிருக்கேன்னா, இப்ப லேட்டஸ்டா பார்க்கும்போது வேற எந்த படங்களும் நம்ம வைக்கிற அளவுக்கு பெஸ்டா இல்லைங்க. இந்த படம் 42 நாளைக்கு ஒரு நல்ல சர்வைவிங் பண்ணிருக்குன்றத நான் மறுக்க மாட்டேன். இந்த படத்துக்கு இன்னொரு விஷயமா 42 நாள் ஓடிச்சுன்னும் போது அடுத்த ஒரு வாரம் ஓடிச்சுன்னா 49 நாள் வந்து அப்படியே 50 நாள் கிட்ட வந்துடும். ஆனா தீபாவளியை முன்னிட்டு இப்ப தேட்டர்கள்லாம் இல்ல, இந்த படத்துக்கு தேட்டர் இல்ல, வாஷ் அவுட்ன்ற மாதிரி வருது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு தேட்டர்ல எங்கேயாவது தமிழ்நாட்டில் வச்சு 50 நாள் போஸ்டர் இந்த மதராசி வரும் தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இவங்க 42 நாள் வரைக்கும் அப்படியே சர்வே பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த 50வது நாள் டார்கெட் பண்ணி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஏஆர் முருகதாஸுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் தேவைப்படுது. ஆனா ஒரு கோபேக் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த படத்தை வந்து ஒரு சிலர் பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த அளவுக்குள்ள இந்த படம் வந்து ரொம்ப மட்டம் கிடையாதுன்றது பார்த்தவங்களுக்கு தெரியும். இனிமே 100 கோடி பாக்ஸ் ஆபீஸை கலந்து 42 நாள் ரன்னிங்கும் கொடுத்துருக்கு நம்ம மதராசி படம். நம்ம கூட 4வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் லோகா படம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு கரெக்டா 50வது நாள் வரும். ஒரு வழியா 300 கோடி படம் கலெக்ட் பண்ணிடுச்சுன்ற பாக்ஸ் ஆபீஸ் போஸ்டையும் விட்டுட்டாங்க. ஆக்சுவலி படம் எப்பவோ கேரளாவோட நம்பர் 1 பாக்ஸ் ஆபீஸ் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. அதை தாண்டி ரவுண்டா 300 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ன்றதையும் லோகா எடுத்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக், அதாவது நாளையில இருந்து ஒரு 3 தேட்டர்கள் 50 நாள் கடந்தும் 3 தேட்டர்களை ஓட போது. இந்த 50வது நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 தேட்டர்கள் மேல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர்ல ஓடுன்னு பாருங்க. அதை தாண்டி கேரளாலையும் பெருசா தேட்டர்கள் மைனஸ் ஆகல. சோ இந்த 300 கோடின்றது இன்னமும் ஒரு சில கோடிகளுக்கு மைல்டா ஒர்க் அவுட் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் படம் தேட்டர்கள்ல. நம்ம கூட இதே 4வது அடுத்ததா பார்க்க போற படம் இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம் சொல்றதா, 2 வாரம் முடிச்சு 3வது வாரம் சொல்றதா? இல்ல, இது 2.5 வாரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இடைப்பட்ட ஒரு நாட்கள்ல வந்ததுல கரெக்டா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸா இந்த படத்தை கொடுத்தனால நம்ம வீக்கை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா டே ரேஞ்சில் பார்க்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி 16 நாள் முடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு, படத்தோட கருத்து நல்லா இருக்கு, படத்துக்கான ரிவ்யூ நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் நல்லா இருக்கு. ஆனா படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. படத்துக்கான ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான், படத்துல தியேட்டர் கூட்டமும் அதே மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த ஆயுத பூஜைக்கு வர படங்கள் நிறைய தீபாவளிக்கு வந்து ரொம்ப சொதப்பிடும். இதே மாதிரி தான் நம்ம தனுஷ்க்கு வந்து நானே ஒருவன் சொதப்பி இருந்தது ஒரு டைம்ல. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தீபாவளி படங்களே கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி ஆயிடுச்சு. சோ ஒரு 16 நாள் கேப் தான் இருந்திருக்கு. இந்த 16 நாள் கேப்புக்குள்ள உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பெருசா மைனஸ் ஆகல. ஆனா தேட்டர்கள் ரெஸ்பான்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் போயிருக்கணும். எனவே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 தேட்டர்கள் அப்படியே சர்வே தராங்க. இந்த தீபாவளிக்கு வர படங்கள் இன்னும் ஆடியன்ஸோட புள்ளிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்து இந்த வீக்கெண்ட்ல இல்ல அடுத்த வீக்ல வந்து என்ன மாதிரி தேட்டர் கிடைக்குதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். இங்க இட்லி கடையில வந்து எல்லா விஷயமும் நிறைய ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு சமுத்திரகனி ஆகட்டும், நித்யா மேனன் ஆகட்டும், ஜிவி ராஜ்கிரண் இந்த மாதிரி காம்போல வரும்போது இந்த படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகுன்ற மாதிரி தான் இருந்தது. அது நடந்தும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த காந்தாரா அப்படின்ற படத்தோட நீங்க வரலாமான்ற ஒரு விஷயத்தை இங்க நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இந்த படம் குட் பேட் அக்லி கூட வந்திருந்தா கூட ஏதோ அஜித் வேறுக்கிறேன், விஜய் சப்போர்ட் அது இதுன்னு சொல்லி அந்த ஃபேன் பேஸ் சப்போர்ட்ல இந்த படம் சூப்பரா இருக்குன்னு ஒரு நல்ல பேர் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கும். ஆனா காந்தாரா கூட வந்து அதுவும் கிடைக்காம போகுது. நானே ஒருவனுக்கு இதே ஒரு சின்ன ஒரு லைட் இருந்தது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கு இட்லி கடைக்கு. பட் என்ன பண்றது, காந்தாரா இஸ் டிவைன் ஒர்க் அவுட்டுங்க. நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் டீசல் படம் நாளைக்கு தீபாவளி
தீபாவளியை முன்னிட்டு வரப்போகுது. ஆக்சுவலி தீபாவளி 20 தான் வருது, ஆனா 17 படம் ரிலீஸ் ஆகுது ஃப்ரைடேன்றதுனால. இது ஃப்ரைடே வரதுனால உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அப்புறம் திங்கட்கிழமை, இன்னும் செவ்வாய்க்கிழமையும் சில பேருக்கு லீவ் இருக்கும். ஸோ 5 நாள் ஹாலிடேவை கவர் பண்ண போது தீபாவளிக்கு வர இந்த படங்கள் எல்லாம். இல்ல இந்த தீபாவளிக்கு வர டீசல் படம் வந்து ஒரு தீபாவளி ரிலீஸ் ஆகிற படங்களையும் 3வது எதிர்பார்ப்புன்றதை நம்ம தாராளமா சொல்ல முடியும். ஏன்னா ஹரிஷ் கல்யாணுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவரோட பார்க்கிங் ஆகட்டும், அப்புறம் லப்பர் பந்து, இந்த மாதிரி ஒரு சில வெற்றிகள் கொடுத்து ஹரிஷ் கல்யாண் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்ல பிக்கப் வந்துட்டு இருந்தாரு. இப்போ இன்னும் நல்ல பிக்கப்ல அதுவும் தீபாவளிக்கு வந்து அந்த யங்ஸ்டர் போட்டிக்குள்ள உள்ள வந்திருக்காரு. ஆனா இந்த கதை அம்சமா இந்த ட்ரைலரா பார்க்கும்போது மற்ற 2 படங்களை தாண்டி இதுக்கான சில ஃபோர்ஸ்ன்றது கம்மியா இருக்குன்னு தோணுது. இன்னும் பல பேருக்கு டீசல் பிடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டீசல் படத்துல அவ்வளவு பெருசா ஒரு வைப் கிடைச்சில்ல. எனவே படம் வந்ததுக்கு அப்புறம் மீதியை பேசலாம். நம்ம தீபாவளி எக்ஸ்பெக்டேஷன்ல மிகப்பெரிய ஒரு 3 படங்கள்ல 2 படங்கள் வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதுல இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்றது எனக்கு பெருசா வரலன்றதை நான் இங்க சொல்லிக்கிறேன். ஆனா அதை வச்சு இங்க கவுண்டர் பண்ணல. இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல்ன்றதே பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் தியேட்டர், அப்புறம் செகண்ட் தியேட்டர், அந்த மாதிரி தான் சில இடங்களில் கிடைச்சிருக்கே தவிர ஒரு நல்ல தியேட்டர்கள் பெருசா கிடைக்கல டீசலுக்கு. அது கிடைக்கவும் முடியாது. ஏன்னா இந்த ஃபோர்ஸ்ல இது இந்த அளவுக்கு தியேட்டர்கள் வாங்கியிருக்கின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த படம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல பண்ணும்போது கண்டிப்பா டீசல் தியேட்டர்களாகவும் சரி, படத்தோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் சரி, அந்த ட்ரைலர் இன்புட்டாகவும் சரி, அந்த ட்ரைலர் சாட்டிஸ்ஃபைடாகவும் சரி, இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த படம் இந்த ஒரு கவுண்டர்ல வைக்கிறதுக்கு தான் தகுதியா இருக்கு. அதுக்கு மேற்கொண்டு போறதுக்கான விஷயத்தை ஹரிஷ் கல்யாண் இன்னும் அடையல. ஆனா அதை இந்த படத்தை பெட்டரா கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா தூக்கி தட்டி அடைஞ்சிருவாரு. லப்பர் பந்து அடையலையா அந்த மாதிரி ஒரு படமா டீசல் அமைதா இல்லையான்றத நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் காந்தாரா. காந்தாரா படம் ரிலீஸ் ஆகி கரெக்டா 2 வாரம் முடிஞ்சு இன்னைக்கு 15வது நாள். இந்த 15வது நாள்ல இந்த படம் தான் இருக்கிற மோஸ்ட்லி மெயின் ஸ்கிரீன்ல நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட ஆர்ஜின் கன்னடெல்லாம் கேட்கவே தேவையில்ல, வேற லெவல்ல தட்டி தாறுமாறா ஓடி 700 கோடிக்கு மேல 800 கோடிக்கெல்லாம் பாக்ஸ் ஆபீஸ் வந்துடுச்சு. நான் ஏற்கனவே இந்த படம் ட்ரைலர் பார்த்த உடனே சொல்லிருப்பேன் இந்த படம் 1000 கோடி அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எந்த விதத்திலையும் குறை இல்லாம 1000 கோடி என்ன, நான் நிறைய படங்கள் KGF, RRR ரெக்கார்ட்லாம் முறியடிக்க போறன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த தீபாவளி படங்கள்லாம் வந்திருந்தாலும் இந்த படம் தியேட்டர்ல சக்க போடு போட்டுருக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். சோ இதை இக்னோர் பண்ண முடியல. சொல்ல போனா டீசலுக்கு வந்து ஒரு சில தியேட்டர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கனாலும் காந்தாரா வந்து கண்டிப்பா காம்படிட் பண்ணி அதுக்கான தியேட்டர் எடுத்திருக்கு 3வது வாரத்திலையும். இன்னொன்று இந்த தீபாவளிக்கு வர படங்களை ஏதாச்சும் சின்ன ஒரு இது பண்ணாலோ இல்ல காந்தாராக்கு அதிகமான கூட்டம் போனாலும் கண்டிப்பா இன்னும் தியேட்டர்கள் அதிகமா போகுது. டீசல் காந்தாரா இது பார்க்கும்போது தியேட்டர்கள் வந்து கண்டிப்பா ஒரு கிளாஷ் ரேஞ்ச் இருக்கும். ஆனா உங்களுக்கு காந்தாரா 2 வாரமா வந்து சர்வே பண்ணி செம்ம பிக்கப்ல இருந்துட்டு இருக்கு. சோ அதனால டீசலுக்கு மேல காந்தாரா வைக்கிறதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இந்த படம் ஓவரால் பேன் இந்தியா ரேஞ்சில் வந்து ஒரு 800 கோடி கிட்ட வந்திருந்தாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம பாக்ஸ் ஆபீஸ், செம்ம ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட், செம்ம தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு இருக்கு. சோ காந்தாரா வழக்கம் போல அது டிவைனிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த தீபாவளிக்கு ஒரு சில புது படங்கள், ரொம்ப நல்ல எக்ஸ்பெக்டேஷன் படங்கள் தியேட்டரிக்கல் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதெல்லாம் தாண்டி இங்க தமிழ் படங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஓப் தரணும்ன்ற சில விஷயங்களால காந்தாரா இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அதுல அடுத்த வாரத்துல வந்து ஓவர் டேக் பண்ணி என்ன மாதிரி போக போகுது, இல்ல மத்த படங்கள் ஓவர் டேக் பண்றதுனால இந்த படம் பின்னடைய வேண்டிய கட்டாயம் இருக்கான்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். நம்ம கூட அடுத்ததா இதே 2வது இடத்துல பார்க்க போற படம் பைசன் காலமாடன். இந்த பைசன் படம் நாளைக்கு தீபாவளியை முன்னிட்டு வரப்போது. இந்த படத்தை நான் இந்த அளவுக்கு டாப் கவுண்டர்ல வைக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மாரி செல்வராஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் எடுத்திருக்காரு. அந்த 5 படத்துல 1 கூட ஃபிளாப் ஆகலாம் தான் சொல்லி ஆகணும். ஃபிளாப் ஆகலன்றதை தாண்டி எல்லாமே சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்ன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இயக்குனரா இருந்துட்டு இருக்காரு இப்ப லேட்டஸ்டா. அது அவர் கம்யூனிட்டி சார்ந்து படங்கள் எடுக்கிறாருன்றதை தாண்டி அவர் அந்த படத்துக்குள்ள வைக்கிற சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா எல்லாரையும் ஒரு சில இடத்துல கைத்தட்ட தான் வைக்கும். ஆனா பல இடத்துல நிறைய வந்து முரண்பாடுகளை எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதை நான் நிறைய இடங்களை பேசியிருந்தாலும் ஒரு டைரக்டரா ஒரு படைப்பாளியா மாரி செல்வராஜ் வந்து நிறைய விஷயங்களை வந்து தூக்கி வச்சு பேசுற அளவுக்கு அவரோட டேலண்ட் இருக்கும். இங்க நம்ம எப்பவுமே சொல்ற விஷயம், நீங்க ஏதோ ஒரு கம்யூனிட்டியை பத்தி பேச போறீங்களா, எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் தாராளமா தூக்கி வச்சு பேசுங்க. ஆனா மத்த கம்யூனிட்டியை வந்து தாக்கி பேசாதீங்கன்றதான் அதை நிறைய மாறி பண்ணுவாரு. இந்த படத்துல மனுஷன் என்ன பண்ண காத்துட்டு இருக்காருன்னு தெரியல. எனக்கு அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா ஒரு நிறைய இடங்கள்ல ஒரு ஆடியோ லான்ச் இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நம்ம மாரியோட அந்த ஸ்பீச்ன்றது அதுக்கு நிறைய உள்குத்தா வேற லெவல் ப்ரொமோட் அமையும். அது இந்த பைசன் படத்திலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். மனுஷனோட மிகப்பெரிய பலமே பீரியட் படம் தான். அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு 90s காலகட்டத்தில் அதுவும் கபடி, இங்க ஏதோ ஒரு விளையாட்டு அரசியல் இவர் பேச போறாரா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு இந்த படத்து மேல ஒரு ஆர்வம் இருக்கு. பல பேருக்கு இருந்துட்டு இருந்தா சொல்லணும். இந்த படம் கருத்து ரீதியா என்ன சந்திக்க போகுது, தியேட்டரிக்கலா என்ன சந்திக்க போகுது, ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடா என்ன சந்திக்க போகுதுன்ற தாண்டி இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல திரைப்படமா இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இருக்காது. ஏன்னா ஒரு படிச்சுட்டு அந்த பள்ளிக்கூடம் அந்த மாதிரி நிறைய படங்களை வந்து அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு போயிருக்காரு. சரி, இந்த படம் வரட்டும், பார்த்துட்டு மீதியில பேசலாம். இந்த படம் இப்ப 2வது இடத்துக்கு கொடுத்துருக்கோம். ஏன் 3வது இடத்துக்கு தரல, ஏன் 1வது இடத்துக்கு தரலன்ற விஷயத்தை பேசுறோம். இல்ல இந்த படம் 3வது இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல் இடத்துக்கு ஏன் போலன்றத தாண்டி 2வது இடத்துல ஏன் இருக்குனாக்கா, அதுவும் காந்தாராக்கு மேல ஏன் வச்சிருக்குன்னா இந்த படத்துக்கு மெயின் ஸ்கிரீன்ஸே எடுத்திருக்காங்க. சோ தியேட்டரிக்கல் ஸ்கிரீன்ஸா பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு காந்தாராக்கு மேல தான் நம்ம பைசன் இருக்குன்னு சொல்லி ஆகணும். காந்தாராக்கு 2 வாரம் சம சர்வேவிங் இருக்குனாலும் இங்க பைசனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. காந்தாரா கூட ஷேர் பண்ணா அந்த 2 வாரத்துக்கான வால்யூம்ன்றது கண்டிப்பா இருக்கு. அப்புறம் முதல் இடத்து ஏன் போலனா, இந்த படம் என்னதான் நிறைய தியேட்டர்கள் இருந்தாலும் அதுல இருக்கிற புக்கிங், அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா தீபாவளிக்கு வர படங்கள ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்க்கும்போது அதுக்கான அந்த ரேஞ்சுன்றது
மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளவு தூரம் வந்து தியேட்ரிக்கல் ஃபோர்ஸ் எடுத்தது காரணம் மாறி வந்து இப்ப நம்ம உதயநிதி எல்லாம் படம் பண்ணிட்டார். அவங்களோட சப்போர்ட்ல நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி இந்த படத்துக்கு இப்ப நிறைய தியேட்ரிக்கல் கொடுத்துருக்கலையும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி தான் இது 2வது இடத்துக்கு வச்சிருக்கோம். ஆனா அது இந்த இடத்துக்கு கீழே போறதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை. என்னதான் காந்தாரா 2 வாரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இப்ப எக்ஸ்பெக்டேஷன்ல பைசனை நம்ம இந்த இடத்துல வைக்கிற அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப தகுதியான படம். இந்த வாரத்துடைய இந்த பிளேஸ்மெண்ட் கவுண்டர்னு சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டர்ல முதலிடத்தை பார்க்க போற படம் டியூட் படம் நாளைக்கு தான் தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. சோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்தை கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படத்தை ஏன் முதலிடத்துல வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா புக் மை ஷோல ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இல்ல பைசன் காலமாடனுக்கு 25,000 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த படத்துக்கு 1,10,000 மேல போயிருக்கு. சோ அதுலயே தெரிஞ்சிருக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு டியூடுக்கு. அதை தாண்டி அங்க மாரி செல்வராஜ் என்னதான் 5 ஹிட் கொடுத்துட்டாலும் நம்ம துருவுக்கு ஒரு ஹிட் கூட இல்லை. இங்க நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 படம் வந்திருக்கு. 2 படத்துல ஒரு படம் 100 கோடி, 2வது படம் 150 கோடி. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும் பொழுதும் அது ப்ராமிசிங்கா இருக்கு. அதை தாண்டி அவரோட மேனரிசம் அவர் பாக்குறதே பாத்தீங்கன்னா தனுஷ் மாதிரி இருக்காரு. ஆனா அவர் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிகரெட் விஷயம் டிராகன்லயே பண்ணிட்டாரு. இங்க டியூட்லயும் நிறைய பண்ணிருக்காரு. இவரோட படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்டாவும் இருக்கு, ஒரு என்கேஜ்மெண்டாவும் இருக்கு, ஒரு எனர்ஜியாவும் இருக்கு. படம் வந்து மெசேஜும் ஒரு விதத்துல சொல்லிட்டு போயிருந்தா சொல்லும். சோ அந்த அளவுக்கு பிரதீப் வந்து ஒரு டோட்டல் பேக்கா தான் படத்தை கொடுக்குறாரு. அதுக்கு டியூடும் எந்த விதத்திலையும் குறையில்லைன்ற மாதிரி தான் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளவு ப்ராமிசிங்கா இருக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸ் மனுஷன் பிரதீப்பே வந்து பெருசா வளர்ச்சி போட்டாலும் அவர் எடுத்துக்கிற அந்த ஹீரோயினி செலக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு ஹைலைட் இருக்க மாதிரி இங்க மமிதா பைஜு அமைச்சிட்டாங்க. தென் ஒரு படத்துல எல்லாத்துலயுமே சாங் ஹிட்டா வர மாதிரி அந்த மூச்சுல பேச்சுலன்னு சொல்லிட்டு சாய் அபியங்கரும் ஆல்பத்துல அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. அதை தாண்டி தியேட்ரிக்கல் என்னதான் பைசனுக்கு வந்து நிறைய தியேட்ரிக்கல்லாம் எடுத்திருக்காங்களும் அது கண்டிப்பா வந்து தியேட்டர் கையில வச்சிருக்காங்க. அந்த படத்தோட சப்போர்ட்ல இருக்காங்க. சோ அங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஆனா இங்க டியூடுக்கு ஆர்கானிக்கா கிடைச்சிருக்கு தான் சொல்லணும். பிரதீப்புக்கு மிகப்பெரிய ஒரு வைப் இருந்துட்டு இருக்கு. அவருக்கு நிறைய ஹிட் இருந்துட்டு இருக்கு. அதனால தியேட்டரிக்கல்ன்றது நம்ம சிட்டில தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்கிரீன்ன்றதுல கண்டிப்பா பைசன் பாதி இடத்தை ஆக்கிரமிச்சிருந்தாலும் மீதி எங்கெங்கெல்லாம் அதிகமான ஸ்கிரீன்ஸ் எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் டியூட் வந்து எடுத்திருக்கு. கண்டிப்பா ஓவராலா பார்க்கும்போது தியேட்டரிக்கல் சீட் கெபாசிட்டில டியூட் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இவ்வளவு காரணங்களே போதும் நம்ம டியூட் வந்து பைசனுக்கு மேல கொடுக்கிறதுக்கு. ஆனா அதை தாண்டி இன்னொரு காரணமா இங்க டியூட் படத்துக்கு தாங்க டிக்கெட் ஃபில்லிங்ன்றது ரொம்ப வைபா ஓடிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா பைசன் வந்து அதுக்கு நெருங்கல. அதனால டியூட் வந்து டிக்கெட் ஃபில்லிங்ல தூக்கி அடிச்சிருக்கு. சோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல முதல் இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப 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 வேற லெவல் தகுதியா இந்த டியூட் படம் இந்த தீபாவளி வாரத்தை நம்பர் 1 ஆக்குபை பண்ணிருக்கு.